ஒரு பிராமண இதை தேடி வந்தாங்க. எப்படி என்ன குறிச்சு கேள்விப்பட்டாங்க அப்படின்னு தெரியாது. நான் கடந்த காலங்கள் சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அம்மா கடந்து வந்து என்னால சொன்னாங்க, என் கணவன் அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. என் பையன் கொஞ்சம் மனநிலை இதா இருக்கிறான். என் அம்மா வயசானவங்க இருக்கிறாங்க. வருமானம் இல்லை. ரயில்வே துறைமுகத்துல என் வீட்டுக்காரர் நல்ல ஒரு வேலையில இருந்தாரு. நல்லா தண்ணி மாஸ்டர். அதனால அவங்க தூக்கிட்டாங்க. ஒரு தரம் கொடுத்தாங்க, 2 தரம் கொடுத்தாங்க, 3 தரம் போயிடுச்சு. ஃபைல் எங்க இருக்குதுன்னா டெல்லியில இருக்குது. அந்த நாள்ல வாட்ச் பையன் யாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதான் எத்தனையோ தரம். அதுக்காக நான் கடந்து போய் எவ்வளோ நான் முயற்சி பண்ணியும் செயல்படலை. ஒண்ணுமே அசைக்க முடியல. அந்த டைரக்டாவே அந்த நாளுடைய பிரதமரை போய் சந்திச்சுட்டு வந்தேன். முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யாரையும் அந்த பாரத பிரதமர் அந்த நாள் இருந்தவரை போய் நம்ம நேரடியாக சந்திச்சாங்களாம். ஆனா ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், போங்க, உங்க ஃபைல அசைக்கப்படும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென், ஹல்லேலூயா. எப்படிமா ஆகும்? அவராலே ஆகும். ஹல்லேலூயா. எப்படி இத்தனை நாட்கள் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா போராட முடியாததை உங்க சாமி பண்ணுவாரா? அவராலே போகும். ஆமென். போங்க, உங்களுக்கு நல்ல செய்தி வரும். போங்கன்னு சொன்னாங்க. நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, வெள்ளிக்கிழமை நீங்க திரும்பி வருவீங்க, புதனமா வந்திருக்கீங்க, நல்ல சாட்சியோட நீங்க கடந்து வருவீங்கன்னு சொன்னாங்க. மாமியார் தான் அந்த அம்மாவுடைய மாமியார் தான் இருக்கிறாங்க. அவங்க மாமியார் தான் தெய்வம், அதாவது தாய் தான் தெய்வம் அப்படிங்கிறதான் சொல்லிதான் இருந்தாங்க அவங்க வீட்டுக்கார். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, புதன்கிழமை மாலை நேரத்துல அங்க ஃபைல கையில எடுத்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. வியாழக்கிழமை எங்களுக்கு போன் வருது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அசைச்சிட்டாரு. அந்த அம்மா நான் வெள்ளிக்கிழமை சொன்ன நம்ம வியாழக்கிழமையே ஈவினிங் டைம்ல ஓடி வந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஓடி வந்தாங்க பாருங்க. ஆமென் தான் சொல்லாம உண்மையிலுமே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாமே கூடும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொரு வேண்டுதல் வச்சாங்க. எங்க வீட்டுக்காரு சம்பளம் வாங்கினா எப்பவுமே அந்த காலத்துல கல்யாணம் பண்ணாது அவங்க அம்மாட்ட தான் கொடுத்துறாரு. இப்ப அவர் வேலைக்கு அமர்த்துறாங்க. சம்பளம் எனக்கு தேடி வரணும். போங்க, என் அப்பா வாழ முடியாத காரியம். எங்க அப்பா ரொம்ப நல்லவர். எனக்காக உங்களுக்கு நன்மை செய்வார். அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் உங்களுக்கு செய்வார். போங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அம்மாவுக்கு அந்த மாசத்துல சம்பளத்தை நேரடியா கொண்டு வந்து அவங்க கணவன் நம்ம வீட்டுல கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆமென். அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அந்த முதல் மாச சம்பளத்துல அவ்வளவு பொருட்களை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னங்க, அரிசி பருப்பு பேஸ்ட் முதலாக என்னென்ன தேவைய வீட்டுக்கு. ஹல்லேலூயா. அதெல்லாம் எதற்காக நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். ஏசப்பா செய்த நன்மைக்காக. ஏசப்பா என்னோட பேசினாரு, என் மக வீட்டுல எல்லாம் குறைவா இருக்குது, ஒன்றுமே இல்லை, நீ அங்க கொண்டு போய் கொடுங்க. என்னோட பேசினவர் எங்க பேசுறாரு? அவளுக்காக நான் என்ன பண்ணேன், உன் பையில அசைக்காத பையில அசைச்சு வேலை வாங்கி கொடுத்துட்டேன். என் புள்ள வறுமையா இருக்கப்பட்டாங்க கூட. நாமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பேசினாரு? கடவுள் வந்தாரு, என் பிள்ளைக்கு நீ வாங்கி கொண்டு போய் கொடுன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. அவராலே கூடாத காரியம் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே.
மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. லாசருவை மாயிட்டாரே, மரித்தவன் பிழைத்திருந்தானே. லாசருவை மாயிட்டாரே, மரித்தவன் பிழைத்திருந்தானே. எழுந்தரே என்று சொன்னாரே, மகள் பிழைத்தாரே. தகமே எழுந்தரே என்று சொன்னாரே, மகள் பிழைத்தாரே. தேவனாய் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனாய் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனாய் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனாய் கூடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கையை நம்ம வானுக்கு நேராக உயர்த்தணும்னா வான் தாழ கேட்டேன் அவருடைய நாமத்தினால. ஆமென், ஹல்லேலூயா. ஏதாவது செல்வி சொல்றதுனால சுழந்து சொல்றதுனால இல்ல, அவர் நாமத்தை சொல்லும் போது அது கீழ்ப்படுகிறது. ஆமென். சூரியனே நீ வெளியில வா, நீ உன்னை ஒழித்து கொண்டது போதும், உன் பொன்னைகை முகத்தை நாங்க பார்க்கணும்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல வந்து உட்காந்து உங்கள்கிட்ட மட்டும் காமிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சத்தை பொழின்னு சொன்னா எத்தனை முறை இந்த அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறார், சொல்ல வைக்க மாட்டேங்கிறார். ஏன் ஏன் சொல்லுங்க? கோபமா இருக்கிறாரா? யாரு அவருங்க? யாரு கோபமா இருக்க? வீட்டுக்காரா? என் மனவன் கோபமா இல்லை, கிருபையா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மழை வரட்டியா? அடுத்து ஒரு பஞ்ச காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தண்ணியே கிடையாது, பல நாடுக்கு நம்ம கொடுக்கலையா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பாடல்களை நாங்க பாடி வருகிறோம், நீங்க எங்களோட சேர்ந்து பாடுங்க. நாங்க மனுஷர்கள் ஆராதிக்கல, தேவனை ஆராதிக்கிறோம். அந்த சேரெல்லாம் நாங்க ஆராதிக்கல, சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவரை ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. யார் இருந்தால் எனக்கு என்ன, நீ மாத்திரம் போதும் அப்பா. யார் இருந்தால் எனக்கு என்ன, நீ மாத்திரம் போதும் அப்பா. எல்லோரும் இருப்பார்கள், இல்லாமல் போவார்கள். எல்லோரும் இருப்பார்கள், இல்லாமல் போவார்கள். உள்ளகத்தில் இறுதி வரை என்னோடு இருப்பவரே. உள்ளகத்தில் இறுதி வரை என்னோடு இருப்பவரே. விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை. விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை. தகப்பனே தகப்பனே இயேசுவே, என் தகப்பனே தகப்பனே இயேசுவே. யார் இருந்தால் எனக்கு என்ன, நீ மாற்றும் போதும் அப்பா. ஹல்லேலூயா. யாரு வல்லைனாலும் செல்வி ஆராதிப்பாதே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு நல்லா ட்ரைனப் கொடுத்துதான் அடிக்கட்டி எடுத்துதான் ஊழித்து நிறுத்துறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆள் இல்லைனாலும் ஆராதிப்பாங்க. ஆமென் சொல்லுமே. ஆள் இருந்தா சந்தோஷமா ஆராதிப்பாங்க. ஆமென் சொல்லுமே. எல்லா நிலைமையும் எந்த நிலைமையும் ரம்யமா இருக்க கர்த்தர் கற்றுக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. ஐயோ வல்லையே, ஆட்களை காணுமே. நான் பயப்படும் நாட்களே உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என்னங்க பயம் வரும்போது யாருங்க?
ஆமா, எனக்கு ஏதாவது பிரச்சனை, மனசு கஷ்டம், வேதனைன்னா ஏதாவது ஒரு எண்ணங்கள் வருகிறோம், உடனே ஆவியானவரே உங்க சட்டைக்குள் நான் நடக்கணும். ஆமே, அவர்தான் நமக்கு ஆதாரம். ஆமே, ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து இந்த பாடல கரங்களை தட்டி பாடுவீங்களா? மம்மி என்னவா அம்மா என்னவா? ஓ, எனக்கு மம்மி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் பணமா ஒரு கரங்களை தட்டுங்க. ஆமே. நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் நஷ்டத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் நஷ்டத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் மனச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் மனச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரையும் உருட்டி வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் அழைத்து வைத்தவரே, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் நஷ்டத்தின் நேரத்தில் உம்மை காத்து கொள்வேன். என்னை அழைக்க நாளோறும்
நாட்களில் உம்மை நம்பிடுவேன். உம்மை சார்ந்துள்ளேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். துதி துதி